வடமராட்சி கிழக்கில் கோல்ஃப் விளையாட்டு மைதானத்திற்காக 399 ஏக்கர் காணி அபகரிப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு குடத்தனை வடக்கு பொற்பதி குடத்தனை கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு கோல்ஃப் விளையாட்டுகளுடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் குறித்த தனியார் நிறுவனத்தினால் மணல்காடு குடத்தனை வடக்கு பொற்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் மணற்காட்டில் இடம்பெற்றது. இதில் குறித்த தனியார் நிறுவனத்தினால் மக்களிடம் காணியை பெற்றுக் கொள்வதற்காக விருப்பம் கோரிய போது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராம சூழலில் காணிகளை வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதேச மக்கள் தமது மணல்காடு கிராமத்தில் தற்போது 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் 150 பேருக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணியில்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் வசித்து வருவதாகவும் தமது கிராமத்தை சூழவுள்ள பகுதியில் 156 ஏக்கர் காணி மட்டுமே உள்ளது என்றும் இதனால் தமது கிராமத்தில் காணி இல்லாதோருக்கு காணிகள் வழங்க இருக்கின்ற அரசு காணிகள் போதாத நிலை உள்ளதாகவும் இதனாலேயே தமது எதிர்கால சந்ததிகளின் நலன் கருதி குறித்த பகுதியில் காணிகள் வழங்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் தனியார் நிறுவனத்திடம் கேட்டபோது மக்கள் எதிர்க்கின்றனர். இதனால் மக்களின் எதிர்ப்பை மீறி தமது கோல்ஃப் மைதானத்துடன் கூடிய பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா மையங்களை அமைக்கும் பணியை தொடரப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது எங்கள் கிராமத்தில் 400 குடும்பம் இருக்கிறோம். ஆர்டிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிரதேச உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லை களத்தில் சங்கமாக இருந்தது எந்த ஒரு அமைப்பு பொது அமைப்பில் இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து இன்றைக்கு இதில் கலந்து கொண்டு ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஒரு மீடியாவில் எதுவும் தெரியப்படுத்திக்குவோம். முடிவெடுத்தாலும் மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் நாங்கள் இங்கே எதிர்த்துக்கொள்வோம். இப்போ மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்க அமைப்பு 5 அமைப்பை கூப்பிட்டு அங்கே மீட்டிங் வச்சு போட்டு சரியான ஓகேன்றது புரியலை. மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் முடிவு இருக்கலாம். இப்போ 400 குடும்பத்துக்கு 1000 பிறப்பு இருந்தால் திருப்பி 1200 பிள்ளைகள் வரும் காலத்தில் அவைக்கு வேணும் காணி. அவர்கள் எங்கே வரும் அந்த காணி? 26ஆம் ஆண்டு 400 குடும்பம் இருக்கு. இன்னொரு 20 வருஷத்தால் அந்த 1200 பிள்ளைகளும் குடும்பம் வரப்போம். அப்போ அவைக்கு கட்டாயம் காணி வேணும் தானே. அந்த காணிக்கு நாங்கள் வைக்க காணியை கொடுத்தால் அடுத்து அந்த பிள்ளைகள் காணிக்கு நாங்கள் எங்கே வரும்? இவர்கள் சொல்லுகிறார்கள் டிஎஸ்ஓட காய்ச்சிட்டு வந்தேன்னு சொல்லி. ஆனால் டிஎஸ் அண்ணவசேவெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியப்படுது. இப்போ இதில் யாரில் முரண்பாடு, இந்த பிளே கிரவுண்டை உருவாக்குறதுக்கு வந்தவர்களில் முரண்பாடு இருக்கா இல்லை டிஎஸ்சியில் முரண்பாடு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர்கள் கூறுறாரு இன்றைக்கு இப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மீட்டிங்கை வச்சதுக்கு கட்டாயம் வந்திருக்கணும். டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து டிஎஸ் வராட்டிலும் டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து அவர் சார்பாரால் வந்து இது சம்பந்தமான விளக்கத்தங்கள் தந்திருக்கோம். இது வந்து டிஎஸ் ஆஃபீஸுக்கு தெரியாத வந்திருக்கணும் இல்லாதான் அதை சொல்லி மீட்டிங்கு நாள் கிடக்கும். டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஜிஎஸ்க்கு அறிவிக்கல, தாங்க வாரம்னு அறிவிக்கல. I think they are not because of the land issue, they are not willing to give the land for the golf project. அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தது அவர்கள் வாழ்வதற்கான வாழ்விடங்கள் இல்லாமல் இருப்பதினால் இந்த மணக்காடு பகுதியில் இந்த மைதானம் ஆரம்பிப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். I will never go against the will of the people. நாங்கள் மக்களுக்கு விரோதமாக நாங்கள் இதை செயல்படுத்தவில்லை. So that's I came here to introduce the game. இந்த இடத்துக்கு நாங்க வந்ததின் நோக்கம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் விருப்பத்தை பெற்றுக்கொள்வது. Because people don't know the benefits of the sport of golf. இதற்கான பெருமதியை விலையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். I can raise up golf champions in Jaffna. இந்த இடத்திலே கோல்ஃப் வீராங்கனைகளை ஏற்படுத்த முடியும் அவர்களால். Like cricket, we can get good golfers we can produce in Jaffna. யாழ்ப்பாணத்தில் good golfers in Jaffna. And சிறந்த வீரர்களை உருவாக்கும் என்பது. Without a golf course you can't play golf. இந்த இடத்தில் எங்களுக்கு கோல்ஃப் கிரவுண்ட் அல்லது மைதானம் இல்லாவிட்டால் அந்த கோல்ஃப் வீரர்களை நாங்கள் உருவாக்குவது கஷ்டம். So I'm open for to give my heart for this sport of golf to people of Jaffna who would like to have golf in Jaffna. அவர்கள் திறந்த மனதோடு இருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாண பிரதேசத்தில் கோல்ஃப் மைதானம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதுவும் சர்வதேச மைதானம். That's my story. அது அவங்களுடைய விருப்பம். I'm not doing it for me. அது அவர்களுக்காக அதை செய்யவில்லை. I'm doing it for Jaffna. இதை செய்வது யாழ்ப்பாணத்திற்காய், யாழ்ப்பாண மக்களுக்காய், இளைஞர்களுக்காய், அடுத்த சமுதாயத்தினர்.